சிம்டம்ஸ் எப்படி ஆரம்பிச்சுச்சு, டெலிவரியோட சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, டெலிவரி ஆகுறதுக்கு நாள் நைட்டு அது ஆக்சுவலி எனக்கு டெலிவரி பெயினா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. சாப்பிட்டுட்டு படுக்கிறேன். சுத்தமா தூக்கம் வரவே இல்ல. அந்த வலினால தூக்கம் வரலையா இல்லன்னு தெரியல. அப்படியே அந்த லேபர் வார்டுல நடந்த எல்லா இன்சிடென்ட்டும் ஹாய், திஸ் இஸ் துளசி. வெல்கம் டு துளசி தமிழ் விளாக்ஸ். தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளார வந்திருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இது என்னோட பிரெக்னன்சி ஜேர்னி பிளஸ் என்னோட டெலிவரி ஸ்டோரி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். என்னோட பிரெக்னன்சி ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, என்னோட 9th வீக்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு இந்த பேபி கன்ஃபார்மா தெரிஞ்சதே 9th வீக்ல தான் தெரிஞ்சிச்சு. என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இர்ரெகுலரா தான் என்னோட பீரியட்ஸ் என்னன்னா ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் பேபிக்கு அப்புறமே இருந்துச்சு. ஸோ அப்போ நான் ஒரு கைனகாலஜிஸ்ட்ட போயிட்டு கேட்கும்போது, இது ஃபீட் பண்ணும்போது இது நார்மல் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா இர்ரெகுலரா தான் இருக்கு அப்படிங்கிறதுனால நானும் அத பெருசா என்னன்னா கண்டுக்கல. அது மட்டும் இல்லாம பாப்பாக்கு 9th மந்த் மொட்டை அடிச்சு காது குத்தணும். அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா, ஆ எனக்கு அவங்களுக்கு ரொம்ப ஃபீவர் இருந்துச்சு. லைக் 1 மந்த் பீரியட் என்னன்னா, அவங்களுக்கு அந்த மொட்டை அழுதது, அதனால ஃபீவர் இருந்ததுனால, நாங்க அதுக்குள்ளேயே போயிட்டு அவங்களுக்கே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இத இத மிஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த டைம்ல சரி எனக்கு சிம்ப்டம்ஸ் ஏதாவது இருந்திருந்தா கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருந்திருப்பேன். பட் சிம்ப்டம்ஸ் எதுவும் இல்ல அப்படிங்கிறதுனால, ஓகே நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எல்லா வேலையும் நான் ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டும் இருந்தேன். அதனாலயே எனக்கு ஒரு ஃபியர் இருந்துச்சு. ஆ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, என்னோட ஒரு ஒரு மாரி ரொம்ப லேட்டா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். லைக் 11:00, 12:00 பாப்பாக்கு ஃபீட் பண்ணிட்டு, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு லைட்டா தல சுத்துற மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த டைம்ல சரி ஓகே செக் பண்ணி பார்க்கலாமே எதுக்கும் அப்டின்னு சொல்லிட்டு, செக் பண்ணும்போது பாசிட்டிவ் அப்டின்னு சொல்லிட்டு காமிச்சுச்சு. நான் அப்ப கோயம்புத்தூர்ல இருந்தேன். ஸோ நான் எப்பயும் கன்சல்ட் பண்ற டாக்டர் திருச்சி நேட்டிவ்ல தான் இருந்தாங்க அப்டிங்கிறதுனால, நான் அங்க அவங்கள்ட்ட ஒரு கன்சல்ட் பண்ணுவோம் அப்டின்னு சொல்லிட்டு வரும்போது, அவங்க சொன்னாங்க ஆல்மோஸ்ட் 9 வீக்ஸ் ஆயிருச்சு. 2 1/2 மந்த்ஸ் ஆயிருச்சு. இனிமேல் இந்த பேபிய நீ கேரி பண்றது தான் உனக்கு ஹெல்த்துக்கும் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப யோசிச்சு பார்க்கும்போது, ஓகே எப்படியும் செகண்ட் பேபி வேணும். என்னன்னா அக்செப்ட் பண்ணிட்டு என்னோட ரொட்டீனையும் நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஸ்கேனுக்கு மட்டும் போயிட்டு இருக்க மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 7th மந்த்ல இருந்து நான் இங்கேயே இங்க திருச்சியிலேயே இருக்கிற மாரி என்னன்னா அதான் சிச்சுவேஷன் இருந்துச்சு. பிஃபோர் என்னன்னா 5 மந்த் சிஸ்டர் மேரேஜ், தன்வி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இங்க திருச்சியிலேயே தான் நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருந்துச்சு. ஆஃப்டர் 7th மந்த்ல இருந்து இங்க திருச்சியில தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே. இது எனக்கு என்ன சிம்ப்டம்ஸ் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, எனக்கு எந்த சிம்ப்டம்ஸுமே என்னன்னா இல்ல. ஒரே ஒரு சிம்ப்டம்ஸ் இருந்தது அப்படின்னா, கன்டினியூஸா பேபி மூவ் ஆயிட்டே தான் இருந்தாங்க. அது மட்டும் தான் ரொம்ப பெரிய சிம்ப்டமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கன்டினியூஸா யூரின் என்னன்னா போறது. மத்தபடி என்னோட ரெகுலர் ரொட்டீன் பாப்பாக்கு ஃபீட் பண்றது, அவங்கள எல்லா வேலையும் அவங்களுக்கு பண்றது, அது எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். வேற எந்த சிம்ப்டம்ஸுமே எனக்கு இந்த டெலிவரில இல்ல. ஃபர்ஸ்ட் பேபிக்குமே அப்படிதான் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் பேபிக்காவது ஒரு மாரி வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துச்சு. பட் வாமிட் இல்ல. செகண்ட் பேபிக்கு அந்த சென்சேஷன் கூட இல்ல. நார்மலா என்னன்னா இருந்தேன். இதுதான் என்னோட ஹோல் பிரெக்னன்சி ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லலாம். நான் வேற ஏதாவது ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருந்தேன்னா, நான் அத ஷேர் பண்ணலாம். எந்த ஸ்ட்ரகிளும் இல்ல. இது நார்மலா என்னன்னா போயிட்டு இருந்துச்சு. ஓகே. எப்ப என்னன்னா, எனக்கு நார்மல் டெலிவரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பேபியுமே நார்மல் டெலிவரி தான். 9th மந்த் ஸ்கேன் எடுத்தாங்க. 9th மந்த் ஸ்கேன் எடுக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிரும் கண்டிப்பா. ரைட்யா? 9th மந்த் ஸ்கேன்ல பார்த்தோம் அப்படின்னா, பேபியோட ஹெட் செஃபாலிக்ல இருந்துச்சு. அதுவரைக்கும் பயந்துட்டே தான் இருந்தேன். ஏன்னா ஆக்சுவலி எனக்கு ப்ராப்பரா ஃபுட் ரொட்டீன் என்னன்னா நான் ஃபாலோ பண்ணனான்னு கேட்டா என்னன்னா கிடையாது. பாப்பாக்கு ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுற மாரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல வாட்டர் இன்டேக் ரொம்ப கம்மியான அளவுல தான் எடுத்துட்டு இருந்தேன். அந்த ரீசன்னாலவே எனக்கு வாட்டர் லெவல்லாம் நார்மலா இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ 9th மந்த் ஸ்கேன் பார்த்துட்டு டாக்டர் ஆல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனசே என்னன்னா நிம்மதியா இருந்துச்சு. அது வரைக்குமே ஒரு பயத்தோடயே தான் என்னன்னா நான் சுற்றிக்கிட்டு இருந்த மாரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்னன்னா டாக்டர் 9th மந்த் ஸ்கேன் பார்த்துட்டு பேபி செஃபாலிக்ல இருக்காங்க. வாட்டர் லெவல் கரெக்ட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம பேபியோட வெயிட்டுமே கரெக்ட்டா இருக்காங்க. 2.2 இருக்காங்க. எனக்கு 33 வீக்ஸ்ல என்னன்னா எடுத்திருந்தாங்க ஸ்கேனு. 33 வீக்ஸ்ல என்னன்னா 2.2 அப்படிங்கிறது நார்மல். ஓகே இன்னும் 2 to 3 வீக்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த கேப்ல என்னன்னா பேபியோட வெயிட் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன்னா நார்மல் வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 2.5 அந்த ரேஞ்ச்
வந்து இருந்துச்சு அப்படின்னா நார்மல் டெலிவரிக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால டாக்டர் வந்து என்னன்னா கிரீன் கார்டு குடுத்துட்டாங்க நார்மல் டெலிவரிக்கு. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நான் கன்சல்ட் பண்ற டாக்டர் வந்து ஜனட் நர்சிங் ஹோம் விக்டோரியா ஜான்சன் அவங்கள்ட்ட தான் வந்து என்னென்ன காமிச்சிட்டு இருந்தேன். அவங்களோட மெடிசன் ஸ்டைல் சூப்பரா இருக்கும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பேபியுமே வந்து நார்மல் டெலிவரிக்கு அவங்க பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. சேம் அதனால தான் அங்கேயே கன்சல்ட் பண்ணது. இந்த பேபிக்குமே வந்து என்னன்னா அவங்களுக்கான ஸ்ட்ரிக்ட்டா மெடிசன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்குது. லாஸ்ட்டா நான் டாக்டர கன்சல்ட் பண்ணது வந்து அக்டோபர் 21. என்னோட டியூ டேட் பார்த்தோம் அப்படின்னா 20 வந்து என்னென்ன இருந்துச்சு. நவம்பர் 20 தான் வந்து என்னென்ன இருந்துச்சு. சரி ஓகே. இன்னும் எனக்கு வந்து என்னென்ன கிட்டத்தட்ட 30 டேஸ் வந்து என்னென்ன இருக்குது. அதுக்கு முன்னாடியே என்னைய ஒரு 10 டேஸ்லயே வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து பெருசா வந்து எந்த சிம்ப்டம்ஸும் இல்ல. ஒயிட் டிஸ்சார்ஜ் மட்டும் ஆயிட்டு இருந்துச்சு. சிம்ப்டம்ஸ் எப்படி ஆரம்பிச்சுச்சு, டெலிவரியோட சிம்ப்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, டெலிவரி ஆகுறதுக்கு நாள் நைட்டு அது ஆக்சுவலி எனக்கு டெலிவரி பெயினா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. கேஸ் ட்ரபிள் மாரி இருந்துச்சு. பேக் சைடுல ஆனல் ஏரியா வரைக்கும் புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சுச்சு. ஆனா அது வந்து என்னன்னா டெலிவரி பெயின் மாதிரியே இல்ல. எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டெலிவரி வந்து வேற மாரி பெயின் இருந்துச்சு. ஆஃப்டர் செகண்ட் டெலிவரி வந்து வேற மாரி பெயின் இருந்துச்சு. இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாட்ட சொல்றேன். ஸோ அவங்களும் எனக்கு என்னென்னமோ வந்து என்னன்னா இது ரெடி பண்ணி குடுக்குறாங்க. பூண்டு வறுத்து குடுத்தாங்க. ஸோ கேஸ் ட்ரபிள் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக. நான் அது எல்லாமே சாப்பிடுறேன். பட் ஆனா எனக்கு வந்து என்னன்னா சரியே ஆகவே இல்ல. ஒரு மாரி புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சுச்சு. மேபி ஹெட் வந்து அந்த இடத்துல போய் வந்து புஷ் புஷ் பண்ணி இடிக்கிறதுனால அந்த மாரி வந்து வலி வருதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு அந்த மாரி தான் வந்து சிம்ப்டம்ஸ் இருந்துச்சு. சரி ஓகே. அப்படியே வந்து என்னன்னா நைட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில பார்த்தோம் அப்படின்னா, ஆ எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு. அதோட சேர்த்து இந்த வலியுமே கொஞ்சம் ஹெவியான மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதே மாரி தான் இருந்துச்சு. பேக் சைட்ல புடிச்சு. ஸோ அந்த வலியுமே வந்து ஹெவியான மாரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ மார்னிங் வந்து என்னன்னா தமிழ்ட்ட என் ஹஸ்பண்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த மாரி எனக்கு ஒரு மாரி பெயின் இருக்கு. பட் வந்து என்னன்னா அது டெலிவரி பெயின் மாரி இல்ல. நார்மலான பெயின் மாரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த பேபிக்கு அவங்க கூட இல்ல அப்படிங்கிறதே ரொம்ப நாள் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால, இந்த டைம் வந்து கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதான் வீட்லயே வந்து என்னன்னா வாட்டர் பிரேக் ஆயிருச்சு. ஸோ பட் எனக்கு தெரியல. நான் ஹாஸ்பிட்டல் ஒரு 4:30 போல தான் போனேன். லேபர் ரூம் ஐ மீன் அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிட்டு 5:30க்கு வந்து என்னன்னா, நானு டெலிவரி வார்டுக்குள்ளார போறேன். பாப்பா 7:30க்கெல்லாம் பொறந்துட்டாங்க. வித்தின் 2 ஹார்ஸ் அவங்க அங்கருந்து கோயம்புத்தூர் டூ திருச்சி வரணும் அப்டின்னாவே கிட்டத்தட்ட 4 to 5 ஹார்ஸ் ஆவது டிராவலுக்கு டைம் எடுக்கும் அப்டிங்கிறதுனால, அவங்களால என்னால என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில இருக்கவே முடியல. ஸோ அதனால இந்த டைம் வந்து நாங்க பிளான் பண்ணி அவங்க மார்னிங்கே கெளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நானு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வர டைம் பார்த்தோம் அப்டின்னா 4:30க்கு வந்து என்னன்னா வந்தாங்க. அப்பதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். பட் அதுவரைக்கும் எனக்கு பெயின் வந்து ரொம்ப மைல்டா வந்து என்னன்னா இருந்துச்சு. வாக்கிங் பண்ணேன் அப்டின்னா, நடந்தேன் அப்டின்னா எனக்கு பெயின் இருந்துச்சு. நடக்கல நான் நார்மலா உட்கார்ந்திருக்கேன் அப்டின்னா எந்த பெயினும் இல்ல. நார்மலா தான் இருக்கேன். அப்டிதான் வந்து என்னன்னா இருந்துச்சு. ஸோ இது டெலிவரி பெயின் இல்ல. எதுக்கோ ஒரு தடவ டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணிறலாம் அப்டின்னு சொல்லிட்டு நாங்க போனது வந்து நவம்பர் 1. 4:30 போல தான் அவங்க வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கே வரவே இல்ல. ஸோ ஜங்ஷனுக்கு வந்திருந்தாங்க. ஜங்ஷன்லேருந்து அப்படியே வந்து என்னன்னா கேப பிக் பண்ணிட்டு, கேப்லயே கூட்டிட்டு தான் வந்து அவங்களையும் வந்து என்னன்னா போனோம். போனோனே அங்க தான் ஒரு ட்விஸ்ட் பயங்கரமான ட்விஸ்ட். நான் எந்துமே ப்ரிப்பேர்டா போகவே இல்ல. டெலிவரி பேக் எல்லாமே வந்து என்னோட வந்து 1 வீக் பிஃபோரே பேக் பண்ணி வச்சுட்டேன். பட் ஆனா எடுத்துட்டு போல. இது வந்து நார்மல் பெயின். ஏன்னா பெயினே இல்ல. ஸோ அப்படிங்கிறதுனால பேக் எதுவுமே எடுத்துட்டு போல. நாங்க நார்மலா எப்பயும் இப்போ எடுத்துட்டு போற செக்கப் ஃபைல மட்டும் எடுத்துட்டு போனேன். போயிட்டு டாக்டர் எக்ஸாமைன் பண்ணி பார்த்தாங்க. எக்ஸாமைன் பண்ணி பார்க்கும்போது 2 சென்டிமீட்டர் வரைக்கும் சர்விக்ஸ் ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அ ஸோ கேட்கும்போது பயங்கர ஷாக் ஆயிருச்சு. ஏன்னா எனக்கு பெயினே இல்ல. ஆனா வந்து 2 சென்டிமீட்டர் சர்விக்ஸ் ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கே அட்மிஷன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 9:30 போலலாம் பேபி பொறந்துருவாங்க அப்படின்னு சொன்னோனே எனக்கு ஒரே ஷாக் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் வலி வரல அப்படிங்கிறதுனால வலி மருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சம்திங் ஜெல் ஏதோ வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து அந்த ஜெல் எதுவுமே வைக்காம தான் லைட்டா வலி இருந்துச்சு. ஸோ அதோட தான் போனேன். ஸோ அவங்க வந்து சம்திங் வந்து புஷ் பண்ண சொன்னாங்க. புஷ் பண்ணேன். நார்மலா அவ வெளிய வந்துட்டா. எனக்கு அந்த வலி மருந்து வைக்கணும்னு சொன்னோனே அது எப்படி எப்படி இருக்கும்? எவ்வளோ பெயினா இருக்கும்? அப்படிங்கிறத யோசிச்சுட்டு மேபி நான் மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணட்டும். ஏன்னா எனக்கு குடுத்திருந்த டைம் வந்து மண்டே. ஸோ மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணட்டுமா மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, 2 டேஸ்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா 2 சென்டிமீட்டர் டயல்யூட் ஆயிருச்சு அப்படிங்கும்போது, இன்னைக்கு பண்ணா தான் அது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்ல. ஸோ நான் 4:30க்கு போனேன் அப்படின்னா, 5:00 எனக்கு லேபர் வார்டுக்குள்ளார நான் போறேன்.
ஸோ லேபர் வார்டுக்குள்ள போகும்போதே ஒரே மாரி ஒரு கன்ஃப்யூஸா இருந்துச்சு. ஸோ வலி மருந்து வைக்கிறேன்னு சொல்றாங்க. என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அப்பயே வீட்டுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லியாச்சு. ஸோ டெலிவரி பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ லேபர் வார்டுக்குள்ள போறேன். திருப்பி பயப்படுறேன். திருப்பி வெளிய வரேன். ஸோ லேபர் வார்டுக்குள்ள போறேன். 2 தடவ வந்துட்டு பேசிட்டு வந்து என்னன்னா போயிட்டேன். ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். தெரியல அப்படின்னா, லேபர் வார்டோட ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜரே இனிமா குடுக்குறது தான். ஸோ போனேன். எனக்கு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாரி இனிமா குடுத்தாங்க. ஸோ பாத்ரூம் போயிட்டு தான் வந்தேன். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு இனிமா குடுத்து கூட வந்து என்னன்னா, என்னால பாத்ரூம் போக முடியல. அந்த மாரி தான் இருந்துச்சு. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. பட் வந்து இந்த பேபிக்கு அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லா இல்ல. அந்த இனிமா குடுக்குறது அந்த ப்ரொசீஜர். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்டின்னா, எனக்கு வலி மருந்தும் குடுத்தாங்க. வலி மருந்து குடுத்து, எனக்கு குடுத்துட்டு ஒரு ஐ திங்க் 7:00 இருக்கும்னு நெனைக்கிறேன். எல்லாமே முடிச்சுட்டு, அ நீங்க ரூமுக்கு போகலாம் அப்டின்னு சொல்லிட்டு, ரூம் நம்பர் எல்லாமே கேட்டு, அட்மிஷன் எல்லாமே போட்டுட்டு, நாங்க ரூமுக்கு 7:00 போனோம். 7:00 நீங்க போனீங்க அப்டின்னா, 9:00 திருப்பி லேபர் வார்டுக்கு வரணும் அப்டின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. அ ஓகே வந்து 7:00 வந்து என்னன்னா நான் போறேன். நான் அவ்வளவா பெருசா வாக்கிங்லாம் போகல. ஸோ போறேன். கொஞ்ச நேரம் வாக் பண்றேன். ஏன்னா வாக் பண்ணா எனக்கு வலிக்குது. ஸோ அதனால கொஞ்ச நேரம் வாக் பண்ணேன். கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். இப்படிதான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தேன். அப்படிதான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் அவங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நீ கண்டிப்பா நடந்து தான் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மேபி நடந்திருப்பேன் போல இருக்கு. கொஞ்சம் லேபர் இன்னும் சீக்கிரமாவே நடந்திருந்திருக்கும். ஆ ஓகே 7:00லேருந்து 9:00 டைம் குடுத்திருந்தாங்க. 9:00 வந்து என்னன்னா நான் வரேன். வலி மருந்து குடுத்துமே எனக்கு வலி வரவே இல்ல. ஸோ வந்து சிரிச்சுக்கிட்டு தான் விளையாண்டுக்கிட்டு அந்த மாரி தான் இருந்தேன். ஸோ எங்க வீட்ல இருந்து வந்திருந்தாங்க பார்த்துட்டு, "இவளுக்கு என்ன இப்ப டெலிவரி ஆகுன மாரியே தெரியல, சிரிச்சுக்கிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ 9:30க்கு டாக்டர் வந்து திருப்பி எக்ஸாமின் பண்ணி பார்க்குறாங்க. என்ட்ட கேட்குறாங்க, "ஸோ உனக்கு வலி வந்துருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு வலி வந்துருச்சுன்னு சொல்றதா, வலி வரலன்னு சொல்றதான்னு தெரியல. லைட்டா மைல்டா பெயின் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு பெல்ட் மாரி ஒண்ணு போட்டு கட்டி விட்டுருந்தாங்க. பேபியோட மூவ்மெண்ட்ஸ மானிட்டர் பண்றதுக்கு. இந்த சைடு எனக்கு வந்து ஸோ எவ்ளோ பிபி இருக்கு அப்படிங்கிறத ரெகுலரா செக்கப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஐவி ட்ரிப்ஸ் போட்டிருந்தாங்க. வேற பார்த்தோம் அப்படின்னா, நெறைய நெறைய நர்ஸ் வந்து எக்ஸாமின் பண்றாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து இவ்ளோ ப்ரொசீஜர்ஸ் பண்ணாங்களான்னு கேட்டா கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா, அவங்களே வந்து ஃபாஸ்ட்டா வந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பேபிக்கு வந்து இருந்த எனக்கு ஒரே பிரச்சனை, சுத்தி நெறைய பேர் நின்னுட்டு வலி வரும்போது புஷ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நானும் பண்றேன். பட் வந்து எனக்கு வலியே வரல. ஸோ அப்படிதான் வந்து என்னன்னா போச்சு. ஸோ 9:30க்கு டாக்டர் வந்து பார்த்தாங்க இல்லையா? ஸோ வந்து பார்த்துட்டு அவங்க இன்னும் 1 ஹவர் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் வந்து என்னன்னா, வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். சரி ஓகே. எனக்கு எப்போ வலி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுச்சு அப்டின்னா, 9:30லேருந்து 10:30 வரைக்கும் பயங்கரமான வலி. ஒரு 5 மினிட்ஸ்க்கு 5 மினிட்ஸ் விட்டு வந்து என்னன்னா வலி வந்துட்டு போகுது. ஒரு மாரி வருது. நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு வலிய இது பண்றேன். ஸோ திருப்பி போயிருது. ஸோ அந்த மாரி தான் வந்து என்னன்னா, அந்த 5 மினிட்ஸ் 9:30 டூ 10:30 வரைக்கும் பெயின் இருந்துச்சு. கரெக்ட்டா வந்து என்னன்னா, ஒரு ஒரு பீக் 10:30க்கு திருப்பி டாக்டர் வந்து என்னன்னா பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓகே ஹெட் வந்து என்னன்னா வெளிய தெரிய ஆரம்பிச்சுருச்சு. நீ நல்லா புஷ் பண்ணீன்னா, வித்தின் 5 மினிட்ஸ்ல வந்து என்னன்னா பேபி வந்துரும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னன்னா, மேலருந்து ஒருத்தவங்க புஷ் பண்றாங்க. நானும் புஷ் பண்றேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா 10:42 ஸோ அந்த மொமெண்ட் வந்து என்னன்னா, எனக்கு அதுக்கு முன்னாடி அந்த 1 ஹவர் பீரியட் எப்பா என்ன பேபியோ ஒரு பேபி வந்து "சீக்கிரம் வாடா சாமி" அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அப்ப வெளிய வந்ததுக்கு அப்புறம் வந்து அப்படியே வந்து என்னன்னா, வலி ஃபுல்லா வந்து என்னன்னா பறந்து போயிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். பேபிய பார்த்த உடனே. ஸோ அது வந்து எல்லா மாமோடயும் ரிலேட் பண்ணிக்க முடியும். வந்து என்னன்னா, ஐ இது வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு 12 ஹார்ஸ் வந்து என்னன்னா பெயின் இருந்துச்சு, அவ்ளோ பெயின் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த அளவுக்கு பெயின் இல்லன்னா, அந்த வித்தின் 1 ஹவர் பெயினே வந்து டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்து என்னன்னா இருந்துச்சு. டெலிவரி பார்த்தோம் அப்படின்னா, பயங்கர ஹேப்பியா இருந்துச்சு. ஓகே எனக்கு செகண்டும் வந்து என்னன்னா கேர்ள் பேபி தான் வந்து என்னன்னா பொறந்திருக்காங்க. ஸோ நான் வந்து என்னன்னா, பாய் பேபி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எந்த பேபினாலும் எனக்கு அக்செப்ட் பண்ணிட்டு, நான் இந்த இடத்துல ஃபீல் பண்ணனான்னு கேட்டா, சத்தியமா துளி கூட ஃபீல் பண்ணவே இல்ல. ஓகே வந்து என்னன்னா, காட் கிரேஸ் ஏதோ ஒரு பேபி நல்லபடியா வந்து என்னன்னா பொறந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, பேபிய வந்து என்னன்னா பேரண்ட்ஸ்ட்ட வந்து என்னன்னா காமிச்சுட்டு, என்ட்டயுமே டாக்டர் வந்து காமிச்சுட்டு, பேரண்ட்ஸ் டே கொண்டு போய் குடுத்துட்டாங்க.
அ அதுக்கப்புறம் நான் லேபர் வார்டுல தான் இருந்தேன். இந்த ஹாஸ்பிட்டலோட ப்ரொசீஜர் என்னன்னா, லேபர் வார்டுக்குள்ள யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் வந்து என்னன்னா, அ அ ஒன் ஒன்ஸ் வந்து எனக்கு ஒரு செக்கப் பண்ணணும். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டீ ஆர் வந்து ஏதாவது ஜூஸ் குடுத்து, வாமிட் எதுவும் வரல அப்டின்னா தான் நாங்க ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணுவோம் அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வீட்ல இருந்தும் வந்து என்னன்னா, எதுவும் ஜூஸ் வேணாம் நைட் டைம் வந்து என்னன்னா ஆயிருச்சு அப்டிங்கிறதுனால, டீ வந்து என்னன்னா வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க. ஸோ டீய படுத்துட்டே அப்டியே வந்து என்னன்னா குடிச்சேன். குடிச்சிட்டு ஒரு வாமிட் ஒரு 10 நிமிஷம் வந்து என்னன்னா பார்த்தாங்க. வாமிட் எதுவும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு, ஓகே ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷிஃப்ட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு பார்த்தோம் அப்படின்னா, சுத்தமா எனக்கு தூக்கமே வரல. நான் ஐ திங்க் வந்து ரூம்க்கு ஷிஃப்ட் ஆன டைம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 12, 12:30 இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, ஃபுட்டுமே வந்து எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ஒரு ஐ திங்க் வந்து 1 மணிக்கு வந்து இட்லி மட்டும் வாங்கிட்டு வந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு 2 இட்லி சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு படுக்கிறேன். சுத்தமா தூக்கம் வரவே இல்ல. அந்த வலினால தூக்கம் வரலையா இல்லன்னு தெரியல. அப்படியே அந்த லேபர் வார்டுல நடந்த எல்லா இன்சிடென்ட்டும் வந்து அப்படியே ஒரு மாரி ஒரு ட்ராமா மாரி ஓடிக்கிட்டே இருக்குது மைண்ட்ல. ஸோ அன்னைக்கு நைட் வந்து பேபிய வந்து என்ஐசியூ கூட்டிட்டு போயிட்டு எங்கள்ட்ட ஒரு ஐ திங்க் வந்து 2:00 போல குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பேபியுமே எங்க கூட தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, எனக்கு 2 டேஸ்லலாம் வந்து என்னன்னா, டிஸ்சார்ஜுமே வந்து என்னன்னா பண்ணிட்டாங்க. அ அன்னைக்கு நைட்டு வந்து என்னன்னா, 2:00 அந்த மாரி ஐ மீன் வந்து 7:00 நான் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிஷன் போட்டேன். அடுத்த ஒரு நாள் வந்து அது சாட்டர்டே நவம்பர் 1 தென் சண்டே ஒரு நாள் ஃபுல்லா வந்து என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து என்னன்னா போச்சு. ஸோ அன்னைக்கு பார்த்தோம் அப்டின்னா, டாக்டர் விசிட்டிங் இருந்துச்சு. நர்ஸ் வந்து என்னன்னா, ஸ்டிச்சஸ் எல்லாத்துக்கும் வந்து என்னன்னா, மெடிசின் வச்சு விடுறது, பிளஸ் மெடிசின் குடுக்குறது அது எல்லாமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சண்டே அப்படிங்கிறதுனால, வீட்ல இருக்க விசிட்டர்ஸ் வந்து நெறைய பேர் வந்து என்னன்னா, வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு தான் போறாங்க. அன்னைக்கு சண்டே வந்து பயங்கர எங்கேஜிங்கா தான் இருந்துச்சு. ஸோ டயர்டாவும் இருந்துச்சு. ஸோ எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டும் இருந்தாங்க. அடுத்த மண்டே எல்லாமே வந்து எனக்கு டிஸ்சார்ஜ்ன்னு சொல்லிட்டாங்க. பாப்பாக்கு வந்து பிலிரிபின் வேல்யூ வந்து செக் பண்ணுவோம். செக் பண்ணி நார்மல் ரேஞ்சுல இருந்தா இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிறலாம் அப்படின்னு சொன்னாங்க. பாப்பாக்கு அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 7 இருந்துச்சு பிலிரிபின் வேல்யூ. அன்னைக்கு மார்னிங்கே அவங்கள குளிக்க வச்சுட்டு, பிலிரிபின் வேல்யூ வந்து நார்மல் ரேஞ்சுல இருந்தனால 4:00லாமே வந்து டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அன்னைக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆயி நாங்க வீட்டுக்கு வரும்போது பயங்கர ஹேப்பியா தான் வந்தோம். ஏன்னா வந்து எனக்கு மண்டே தான் வந்து அவங்க சொல்லியிருந்த டைமே. பட் மண்டே நாங்க டிஸ்சார்ஜே ஆயிட்டோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே வந்து என்னன்னா, கொஞ்சம் ஹேப்பியா இருந்துச்சு. அன்னைக்கு பயங்கர கிரவுடாவும் இருந்துச்சு ஹாஸ்பிட்டல்ல. ஆனா பாப்பா பொறந்த அன்னைக்கு பார்த்தோம் நவம்பர் 1 சாட்டர்டே ஹாஸ்பிட்டலே எம்ப்டியா இருந்துச்சு. யாருமே இல்லாம இருந்துச்சு. சரி ஓகே நாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆயி வீட்டுக்கு வரும்போதுமே எங்கள வெல்கம் பண்றதுக்கு பயங்கரமா சர்ப்ரைஸுமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா வரும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு கண்டிப்பா ஷேரும் பண்ணுங்க. இது என்னோட டெலிவரி ஸ்டோரி ரொம்ப டஃபஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா வந்து இது ஈஸியான ஜர்னி தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓகே கடவுள் ஏதோ வந்து எனக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்காரு. எனக்கு வலி கம்மியா தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் அந்த மாரி பிலீவ் பண்றேன். கண்டிப்பா நீங்களும் உங்க பாடியையும், உங்க பேபியையும் பிலீவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் டெலிவரி ஸ்டோரி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகே ஆக்சுவலி நான் இந்த வீடியோல வந்து என்னன்னா, என்னோட டெலிவரி ஸ்டோரிய ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ஃபுல் டெலிவரி ஜர்னி. ஆ ஸோ ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த மாரி வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. இந்த வீடியோ யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டாடா பாய் பாய்.